குறிப்பறிதல். அன்னை மீர் இச்சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை மீர் அப்படின்னா அன்னையே என்று நம்ம அழைக்கிறோம். அழைக்கிறதுக்கு விழித்தல் அப்படின்னு பேர். எனவே விழி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கேடு இலக்கண குறிப்பு அறிக. கெடுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான வார்த்தை. கெடுதல் அப்படிங்கிறது கெடு அப்படின்னா முதல் நிலை தொழில் பெயர். ஆனால் இந்த கெடு என்பது கேடு அப்படின்னு திரிஞ்சு போகிறதுனால முதல் நிலையே திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு பேர். கெடுதல் என்பது தொழில் பெயர். கெடுதல் அப்படிங்கிறது கெடு அப்படின்னா முதல் நிலை தொழில் பெயர். அது திரிஞ்சு கேடு என்று மாறினதுனால முதல் நிலை திரிந்த தொழில் பெயர்னு அர்த்தம். அப்புறம் இலக்கணம் குறிப்பறிக. பெறுதல். தல் வந்தாலும் அல் வந்தாலும் அது தொழில் பெயர் தான். அப்புறம் காளை வந்தான். காளை வந்தான்னா காளை போன்ற ஒரு வீரன் வந்தான். காளை போன்ற வீரன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காளை என்பது ஒரு வீரனுக்கு உவமை. ஆனால் காளை என்று குறிக்காமல் அந்த வீரனை குறிப்பதனால உவமையே ஆகுபெயராக வந்ததுனால உவமை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆன்சர். இலக்கணம் வளர் பிறை. வளர் என்பது கட்டளை சொல். பிறை என்பது பெயர் சொல். முதல் வார்த்தை கட்டளை சொல்லாகவும் அடுத்த வார்த்தை பெயர் சொல்லாக இருந்தால் அது வினைத்தொகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தாய் சேய். தாயும் சேயும். இங்கே தாயும் மறைஞ்சு வருது. சேயும் மறைஞ்சு வருது. மறைஞ்சு வந்தால் அது உம்மைத்தொகை. வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை. உயர்மலை. இதுவும் பாருங்கள், உயர் அப்படிங்கிறது கட்டளை சொல். மலை என்பது பெயர் சொல். எனவே முதல் வார்த்தை கட்டளை சொல்லாகவும் அடுத்த வார்த்தை பெயர் சொல்லாக வந்தால் அது வினைத்தொகை அப்படின்னு சொல்லணும். வில் பிடித்தான். வில் பிடித்தானா வில்லை பிடித்தான். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்போ வில்லை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வரதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. ஏன்னா தொகைனா மறைதல். இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வரதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. பிறை நுதல். பிறை நுதல் அப்படின்னா பிறை போன்ற நுதல் இல்லையா? பிறைனா நிலவு, நுதல்னா நெற்றி. அப்போ பிறை போன்ற நுதல் அப்படின்னா பிறை போன்ற நுதல். போன்ற என்கிற ஓம உறவு மறைஞ்சு வரதுனால அது ஓமை தொகைன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.